உனக்காக பொருந்தேனே எனதழகா. அஞ்சலி அஞ்சலி அஞ்சலி, ஏன் அஞ்சலி கழுத்தை எவ்வளவு நேரம் கூப்பிடுறேன், வராளா பாரு. அபிமா, அபி. அம்மா கூப்பிட்டீங்களா? அம்மா எங்கடி அபி இந்த அஞ்சலி? எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன், வராளா பாரு. வரட்டும் வரட்டும், ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு வருவாள், அப்போ வச்சுக்கிறேன். என்னம்மா இது, எப்பவும் நடக்கிறது தானே, என்னைக்கு அவ கூப்பிட்டோனே வந்திருக்கா. சரி நீங்க சொல்லுங்க, என்ன விஷயம்? அபிமா ஒன்றும் இல்லடா, அம்மாச்சி வீட்டுக்கு போயிட்டு இந்த பூ மட்டும் கொடுத்துட்டு வரியாடா? சரிம்மா நான் போய் கொடுத்துட்டு வரேன், கொடுங்க. சரி போய் பூ கொடுத்துட்டு வருவோம். அபி என்னோட சுடிதார் எப்படி இருக்கு? அஞ்சலி எங்க போயிருந்த, அம்மா உன்னை எவ்வளவு நேரம் கூப்பிட்டாங்கன்னு தெரியுமா? எல்லாம் தெரியும். சரி சரி ஃபர்ஸ்ட் நீ சொல்லு, என்னோட சுடிதார் எப்படி இருக்குன்னு சொல்லு. உனக்கு என்னடி, என்ன போட்டால் நல்லா தான் இருக்கும். சரிடி நான் அம்மாச்சி வீட்டுக்கு போய் பூ கொடுத்துட்டு வரேன், சரியா? அபி வெயிட் பண்ணடி, நானும் வரேன். இது என்னடி அஞ்சலி, அம்மா இவ்வளவு நேரம் காட்டு கத்திட்டு இருந்தாங்க, அப்பெல்லாம் எட்டி கூட பார்க்கல, இப்போ மட்டும் என்ன அம்மாச்சி வீட்டுக்கு வரேன்னு சொல்ற? அதுவாடி அது ஒன்றும் இல்லடி, கிச்சன் போனேன்னா சிங்கில் பாத்திரம் எல்லாம் அப்படியே இருக்கு, நீ அம்மாச்சி வீட்டுக்கு போயிடுவேன், இந்த அம்மா பாத்திரம் விளக்குறதுக்கு ஆளுலன்னு என்ன தான் கூப்பிட்டு விளக்க சொல்லுவாங்க. நான் வேற இன்னைக்கு புதுசாக நெயில் பாலிஷ் போட்டிருக்கேன், ஸோ என்னால் இன்னைக்கு பாத்திரம்லாம் விளக்கவே முடியாது, அதனால தான் உன் கூட சேர்ந்து நானும் எஸ்கேப் ஆகலன்னு சொல்லி வந்துட்டேன். எப்படி? அது சரி, உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. நீலாம் எப்படி தான் கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் செய்ய போறேனே தெரியலடி. அதெல்லாம் என் புருஷனை நான் செய்ய வச்சுப்பேன். சரி வா நம்ம கிளம்புவோம், இல்லைன்னா அவ்வளோதான், அம்மா கண்ணில் நான் மாட்டிப்பேன். வா சீக்கிரம் போலாம். ஓ ஷிட், கிளைண்ட்ஸ் வரதுக்கு நேரம் ஆயிட்டு, இன்னும் அந்த சோனியாவை காணும். ஹே ஹாய் ஆதி, குட் மார்னிங். ஹே சோனியா, வாட் இஸ் திஸ்? ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் எனக்கு கிளைண்ட்ஸ் மீட்டிங் இருக்குன்னு, நீ என்னடா எனக்கு இவ்வளோ லேட்டாக வந்திருக்க? வாவ் ஆதி, யூ ஆர் லுக்கிங் சோ ஹேண்ட்ஸம். வாட்? நத்திங் ஆதி, நத்திங். மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தானே, வித்தின் 5 minutes நான் ரெடி பண்ணிடுறேன், ஓகேவா? ஓகே சோனியா, நீ அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்துக்கோ, நான் ப்ரெசன்டேஷனுக்கு போய் ரெடி பண்ணுறேன். ஓகே ஆதி. ஆதி இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் ஒன்று கேட்கலாமா? எது கேட்குறது இருந்தாலும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கேளு, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. ஆதி உன் மேரேஜ் விஷயம் என்னாச்சு? என்ன சோனியா, நீ என்கிட்ட மேரேஜ் பண்ணிக்குவாதின்னு சொல்ல போறியா? அது மட்டும் நடக்கவே நடக்காது. நோ வே சோனியா, நோ வே. சரி ஓகே, டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வேலையெல்லாம் பார்க்குறேன். நான் ஒன்று மேரேஜ் பண்ண சொல்லுவேனா? நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு மேரேஜ்னு ஒன்று நடக்கவே நடக்காது ஆதி. உனக்கு மேரேஜ் நடக்கிறதுக்காகயா எரியிற தீயில எண்ணெய் ஊற்றுற மாதிரி உங்ககிட்ட டெய்லியும் பொண்ணுங்களை பற்றி தப்பாக சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த ஆதி என்னதான் பிஸ்னஸில் பெரிய டானாக இருந்தாலும் பர்சனல் லைஃப்பில் சரியான முட்டாளாக இருக்கான். இல்லைன்னா இவ்வளோ நாள் நம்ம சொல்கிறத நம்பிக்கிட்டே அப்படியே பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டுவானா? ஆதி நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையுமே இல்லை. சரி ஓகே, போய் மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் போய் பார்ப்போம். அம்மாச்சி அம்மாச்சி. ஏன் அபி இப்படிலாம் கூப்பிட்டா கிளவி வராது. இப்போ பாரு, ஹலோ தமனா மேடம். யாட்டி அஞ்சலி என்னடி நினைச்சிட்டு இருக்காவோ மனசுல? எனக்கு எப்படி அழகான பேர் இருக்கு செல்ல தாயின்னு, சும்மா அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் தமனான்னு சொல்லிட்டு இருக்காவோ. உங்க அம்மா அப்பா வச்ச பேர்லாம் என்னால கூப்பிட முடியாது, நீ எப்பயுமே எனக்கு தம்மு கிளவிதான். ஹாய் தம்மு கிளவி. அத்தியா அபி உன் தங்கச்சிக்கு கொடுப்ப? ஐயோ ஏ அஞ்சலி எச்சது சும்மா ரெடி. அம்மாச்சி நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. சரி இந்தாங்க, அம்மா உங்ககிட்ட பூ கொடுத்துட்டு வர சொன்னாங்க. என்ன டென்ஷன் பண்றதுக்கே தானே எல்லாரும் இருக்கீங்க. ஏ கிளவி, இப்ப எதுக்கு காலையிலேயே சுடுதண்ணிய காலைல ஊத்திக்கிட்ட மாதிரி இப்படி கொதிச்சுட்டு கிடக்க, என்னடா ஆச்சு? சுடுதண்ணிய ஊத்தினாதான் கொதிக்கணும்னு அர்த்தம் இல்ல. ஏன் மரும இருக்காளே சின்ன பொண்ணு, அவளால எனக்கு எப்ப பார்த்தாலும் டென்ஷன் தான். எங்க போனானே தெரியல, காலையிலேருந்து தேடுற ஆளையே காணும். என்ன மச்சி, காலையிலேயே உங்க மாமியார் மருமக சண்டைய ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா சின்ன பொண்ணு அக்காங்க பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. அவ்வளவுதானே நானும் தேடிட்டு இருக்கேன். வரட்டும், இன்னைக்கு காலை உடச்சி அடுப்புல வைக்கிறேன். பொழுது விடிஞ்சிட்டா போதும், கதை பேசுறதுக்கு ஊரா கிளம்பிடுறான். ஏ தம்மு கிளவி, உன் ஆசை மருமக சின்ன பொண்ணாக்கா அந்த வராங்க பாரு. ஏண்டி அபி, இன்னைக்கு நமக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட் காத்துட்டு இருக்குடி. வா சத்த நேரம் இங்க இருந்து பாத்துட்டே போவோம். ஏ அஞ்சலி வாய மூடுறி, நீ வேற எரியறதுல எண்ணெய் ஊத்தாதடி. என்ன பொண்ணுனா ஒரு சிந்து ஊற பூனா சிங்கமல்லனா நல்ல தேங்கின்னா. என்னது அபி, அஞ்சலி மேல தெரியாளுங்க, எதுக்கு வந்து கலந்து தெரியலையே. அத்தடி என்னது இந்த மாமியார் கல்வி ரொம்ப கரணம் கொடுக்கமால நின்றுட்டு கிடக்குது. ஐயோ எடுத்துட்டு பொண்ணு, இன்னைக்கு உனக்கு சமத்தியா விலை போகுதுன்னு நினைக்கிறேன். அது சரி, நமக்கு என்ன புதுசா போவோம், போய் சமாளிப்போம். ஏட்டி அஞ்சலி, ஏட்டி அபி, ஏட்டி எப்படி வந்தாவோ? ஆமா காப்பி குடுத்தீங்களா இல்லையா? அத்தே காப்பி ஏதாச்சும் குடுத்தீங்களா அத்தே? வாடி அம்மா வா. காலையில விடிஞ்சோனியே எனக்கு முதல்ல காப்பி குடுத்தியா? நீ எந்திரிச்சு ஊர் சுத்துறதுக்கு கிளம்பிட்டேன். இப்போ வந்து அவளுக்கு காப்பி கொடுக்கலையான்னு கேட்டுட்டு இருக்காவோ. ஆத்தி என்னது கல்வி, என்னமோ வக்கீல் மாதிரி பாயிண்ட் பிடிச்சிட்டு பேசிட்டு கிடக்குது. எடுத்துட்டு எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகுடி. என்ன பண்ணா இந்த அதான் 2 பேர் தொக்கா மாட்டிருக்காரு. இவ்வளவு எனக்கு சாக்கா வச்சு அப்படியே எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். ஐயோ அம்மாச்சி போதும், 2 பேர் நிறுத்துங்க. சின்ன பொண்ணு அக்கா இந்தாங்க பூ, அம்மா கொடுத்துட்டு வர சொன்னாங்க. ஐயோ இந்த அபி இருக்காளே ஹீரோங்கிறத கரெக்டா ப்ரூவ் பண்றா. எவ்வளவு ஜாலியா என்டர்டைன்மெண்டா போயிட்டு இருக்கு, இப்போ போய் சடன் பிரேக் போட்டு நிறுத்துறா. ஷோ இவளை வச்சுக்கிட்டு. ஏட்டி அபி என்னடி, என்னமோ அவன் இளம சிட்டு மாதிரி அவளை அக்காக்கான்னு கூப்பிட்டு இருக்கு. ஏட்டி எந்த ஊர்லயாச்சும் மாமா பொண்டாட்டிய அக்கான்னு கூப்பிடுவாங்களாடி? ஏட்டி அத்தன் தாண்டி கூப்பிடணும், நீ என்னடி அக்காக்கான்னு கூப்பிட்டு இருக்கீங்க 2 பேரும்?
ஏப்ப இந்த மாமியார் கல்விக்கு இருக்கிற பொறாம இந்த ஊர் உலகத்துல யாருக்குமே இருக்காது. அவளுக்கு என்ன அக்கான்னு கூப்பிட்டா இந்த கல்விக்கு எங்க எதுன்னு தெரியலையே. நான் இளமையா இருக்கிறதுனால அவளுக்கு என்ன அக்கான்னு கூப்பிடாளுங்க. அந்த கல்விக்கு பொறுக்காது. எடுத்துன்னு கொஞ்ச நேரம் விட்டா பேசி பேசியே அவளுக்கு 2 பேரையும் உன்னை அத்தனை கூப்பிட வச்சிருவா. அதனால சட்டுப்புன்னு ஆட்டத்தை கலடி. அட போங்க அம்மாச்சி. வயசானவங்கள தான் அத்தைன்னு கூப்பிடுவாங்க. சின்ன பொண்ணு அக்காக்கு அப்படி ஒன்றும் வயசான மாதிரி தெரியலையே. சின்ன பொண்ணு அக்கா ஓகேன்னு சொன்னாங்களா நாங்கள் அத்தைன்னு கூப்பிட ரெடியாக தான் இருக்கோம். என்ன சின்ன பொண்ணு அக்கா உங்களை அத்தனை கூப்பிடட்டுமா? சின்ன பொண்ணாக்கா உங்களுக்கு காதுல விழுகுதா இல்லையா? உங்களை அத்தனை கூப்பிட சொல்றதுக்காக தான் உங்க மாமியாரே எங்ககிட்ட போராடிட்டு இருக்காங்க. என்ன நாங்க உங்களை அத்தனை கூப்பிடட்டுமா? அது அத்தைக்கு எப்பவுமே காமெடி தான். நீங்க வழக்கம் போல என்ன அக்கானே கூப்பிடுங்க. அது மட்டும் இல்ல நமக்குள்ளார எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம். அதனால நீங்க என்ன அக்கானே கூப்பிடுங்க சரியா? ஊர் உலகத்துல இல்லாத கூத்தனா இங்கதான் நடக்கும். எந்த ஊர்லயாச்சும் அத்தைக்காரியே அக்கானு கூப்பிட்டுருக்காங்க. ஏதோ பண்ணுங்க. ஏ தம்ம கிழவி இப்ப எதுக்கு நீ தம்ம பிடிச்சு பேசிட்டு இருக்காவோ பாரு. மூச்சு வாங்குது பாரு. போய் தண்ணி குடிப்போ. அஞ்சலி இருடி ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உனக்கு வச்சுக்கிறேன். என்ன சின்ன பொண்ணாக்கா எப்படிதான் எங்க அம்மாச்சியே நீங்க டெய்லி வச்சு மேய்க்கிறீங்கன்னே தெரியலையே. உங்க 2 பேருக்காச்சும் என் நிலைமை புரியுது. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் உங்களுக்கு குத்தம் சொல்ல முடியாது. கொஞ்சம் வயசாயிடுச்சு பத்தியா அதனாலதான். ஆமா ஏடி அஞ்சலி உன் கையில நெல் பாலிஷ் போட்டிருக்கே புதுசாக்கும். ஆமா சின்ன பொண்ணாக்கா எப்படி இருக்கு? ஏடி ரொம்ப தூளா இருக்குடி. ரொம்ப தூளா இருக்கு. ஏடி அஞ்சலி இந்த கலர் என்கிட்ட சுத்தமா இல்லடி. நான் அப்புறமே வீட்டுக்கு வரேன். எனக்கு இந்த கலர் கொஞ்சம் தெரியா? சின்ன பொண்ணாக்கா நீங்க ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வாங்க. நீங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது. அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஆமா சின்ன மாமா பெரிய மாமா எங்க? அட ஆமா சின்ன பொண்ணாக்கா சின்ன மாம்ஸ் பெரிய மாம்ஸ் 2 பேரும் எங்க? யாத்தி உங்க பெரிய மாமா வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கா அப்படி. உங்க சின்ன மாமா இங்க தடி பக்கத்துல எங்க போயிருக்கா அப்படி. என்ன சின்ன பொண்ணாக்கா பெரிய மாமா ஊருக்கு போயிருக்காங்கன்னு ஒரே ஃபீலிங்ஸோ? அஞ்சலி என்னடி இது பேச்சு? பெரியவங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம. சின்ன பொண்ணாக்கா இந்தாங்க பூவை பிடிங்க நாங்க கிளம்புறோம். அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. யாரி அஞ்சலி மறந்துடாம எனக்கு நெல் பாலிஷ் கொடு சரியா? கண்டிப்பா தரேன் சின்ன பொண்ணாக்கா. ஆனா நீங்க வீட்டுக்கு வரணும் ஓகேவா? நான் கொஞ்சம் பிஸி தான். இருந்தாலும் வீட்டுக்கு வரதுக்கு ட்ரை பண்றேன் சரியா? சரிக்கா சரி. அம்மாச்சி கிட்ட சொல்லிடுங்க. அப்புறம் அன்பு மாமா வந்தா அவங்க கிட்டயும் சொல்லிடுங்க சரியா? சரிக்கா நாங்க கிளம்புறோம். சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு சின்ன பொண்ணாக்கா உங்களுக்கு அழைப்பு வந்துருச்சு. போங்க தம்மு கிளவி உங்களை தான் கூப்பிடுது. ஏய் அபி போலாமாடி டைம் ஆயிடுச்சுல. ஓகே ஜெலி கிளம்பலாம். சின்ன பொண்ணாக்கா வரோம்க்கா. என்னடா மச்சான் எப்படி இருக்க? வர வர ஆள் ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்டே புரியடா. டேய் ராகுல் நான் பையன்டா. என்ன சைட்டுடுச்சு என்னடா ஆக போகுது? டேய் மச்சான் அழகா இருந்தா எதை வேணாலும் ரசிக்கலாம்டா. ஆனா ஒண்ணு மச்சான் ஒன்னால மட்டும் எப்படி என்ன நடந்தாலும் சந்தோஷமா இருக்க முடியுது? டேய் ராகுல் அதெல்லாம் ஒரு தனி கலைடா. கலைங்கிறத விட நம்ம ஒரு விஷயத்தையும் அணுகிற முறையில தாண்டா இருக்கு. இப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை நீ ஹாப்பி மோட்ல பார்த்தனா அது ஹாப்பியா தான் இருக்கும். நீ சேடா பார்த்தனா அது சேடா இருக்கும். தட்ஸ் இட். என்ன மச்சான் வாழ்க்கையோட தத்துவத்தை இப்படி ஒரு நிமிஷத்துல முடிச்சிட்டியே. மச்சான் ரெடியா இருந்துக்கோ. இன்னைக்கான டியூட்டியும் உனக்கு வந்துருச்சு. ஹாய் அர்ஜுன். அர்ஜுன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எஸ் சொல்லுங்க நீங்க யாரு? அர்ஜுன் அது வந்து என் பேரு தீப்தி. உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணுமே. ஓ ஓகே 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 மச்சான் நீ பேசிட்டு சொல்லு நாங்க வெயிட் பண்றேன். தீப்தி இவன் என் ஃப்ரெண்டு தான். எப்படியா இருந்தாலும் நீங்க சொல்லி முடிச்சோன்னா அவன் கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்ல தான் போறேன். ஸோ அவன் இருந்தா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க சொல்ல வந்தது சொல்லுங்க. அர்ஜுன் அது வந்து ரொம்ப நாளாவே நான் உங்களை சொல்லுங்க தீப்தி எதுக்கு இவ்வளோ பெரிய கேப்? அது வந்து ஓகே அர்ஜுன் நான் சொல்லிடுறேன். அர்ஜுன் நான் உங்களை விரும்புகிறேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அர்ஜுன். ஐ லவ் யூ. தப்பா இருந்தா அர்ஜுன் மாதிரி இருக்கணும். டெய்லி ஒரு 10 ப்ரொபோசல் வந்துருது. உடம்பு ஃபுல்லா அவனுக்கு மச்சம் தான். தீப்தி நான் யோசிச்சு நாளைக்கு சொல்லட்டுமா? அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு லவ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை. பிகாஸ் நான் நாளைக்கு சொல்றேன் நாளைக்கு சொல்றேன்னு சொல்லி உங்களுக்கு ஹோப் கொடுக்க விரும்பல. எனக்கு இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் லவ்ல இல்லை. ஓகேவா? ஓகே அர்ஜுன் தேங்க்ஸ் ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ். நான் கிளம்புறேன். பாய். எக்ஸ்கியூஸ் மீ நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். நம்ம வேணா லவ் பண்ணலாமா? பிளடி ராஸ்கல் என்ன நினைச்சிருக்கோம் மனசுல? இன்னொரு டைம் இது மாதிரி பேசு அப்புறம் இருக்கும் உனக்கு. டேய் மச்சான் இதெல்லாம் உனக்கு தேவையாடா? டேய் அர்ஜுன் போதுன்னா நிறுத்து. ஓவரா சிரிக்காத. நானே வேணா அசிங்கப்படுத்திட்டாங்கிற கடுப்புல இருக்கேன். இதுல நீ வேற சிரிச்சு எனக்கு காண்டாக்காதடா. ஆனா ஒண்ணுதான் மச்சான் உங்க அம்மா உன்னை பெக்கும் போது உடம்புல நிறைய மச்சத்தோட பெத்துட்டாங்க போலடா. எப்பப்பா எப்படா இவ்வளவு ப்ரொபோசலையும் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்க? மச்சான் இதுக்கு பேர் ரிஜெக்ஷன் இல்லடா. பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு தானே சொல்ல முடியும். மச்சான் எனக்கு ஒரு விஷயம் சத்தியமா புரியலடா. ஏண்டா இப்படி வரிசையா உன்கிட்ட பொண்ணுங்க டெய்லி ப்ரப்போஸ் பண்ணிட்டே இருக்காங்க. நீ எல்லாத்தையும் அசால்ட்டா ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்க. டே அப்ப யாரை தாண்டா நீ லவ் பண்ணுவ? எப்பதாண்டா நீ கல்யாணம் பண்ணுவ? எனக்கு சத்தியமா இந்த விஷயம் புரியவே இல்லடா.
டேய் மச்சான், எத்தனை பேர் நம்ம கிட்ட வந்து ப்ரொபோஸ் பண்ணாலும் நமக்கு அவங்க கிட்ட ஒரு ஃபீலிங் வரும்டா. அந்த ஃபீலிங் எப்போ வருதோ அப்பதான் உன்னால லவ்வே பண்ண முடியும்டா. இது வரைக்கும் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண ஒரு பொண்ணுங்க கிட்ட கூட எனக்கு அந்த ஃபீல் வந்ததே இல்லடா. எப்படி சொல்றது, அவங்க நம்ம கிட்ட பேசினாவே நமக்கு அப்படியே அடி மனசுலேருந்து ஒரு சந்தோஷம் எழும்புண்டா. அந்த மாதிரி எனக்கு இந்த வரைக்கும் யாருக்கிட்டயுமே எந்த ஃபீலிங்ஸும் வந்தது இல்லடா. அப்புறம் எப்படிடா நான் லவ் பண்ண முடியும்? அது மட்டும் இல்லடா, லவ்ங்கிறது ஒரு அழகான உணர்வுடா. அது தானா தாண்டா வரணும். இப்படி மற்றவங்க ஃபோர்ஸ் பண்றதுனால வரக்கூடாதுடா. ஆனாலும் மச்சான் இப்படி எல்லா பொண்ணுங்களையும் நீ ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கே கொஞ்சம் ஓவரா இருக்குடா. டெய்லி பொண்ணுங்க உனக்கு ப்ரொப்போஸ் பண்றதுனால தானடா மச்சான் ஓவரா ஆடுற. இருடா இரு, உன் குட்டத்தையும் அடக்கிறதுக்கு ஒருத்தி வருவா. நீ பாருடா, இப்படி நீ இன்னைக்கு ரிஜெக்ட் பண்ற மாதிரி ஒன்ன ஒருத்தி ரிஜெக்ட் பண்ணதான் போறா. அவ பின்னாடி நீ சுத்ததான் போற. நீ வேணா எழுதி வச்சுக்கோ. அடப்பாவி, டேய் நான் உன் ஃப்ரெண்டுடா, என்னடா சாபம்லாம் விடுற? அட போடா, மனுஷனுக்கு இருக்க வைத்தறிச்சல்ல. அது எப்படா எல்லா பொண்ணுங்களும் தேடி 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 வந்து ஒன்னே லவ் பண்றாளுங்க. குத்துக்கள் மாதிரி இங்கதான் நிக்கிறேன், ஒருத்தி கூட என்ன பாக்குறாளான்னு பாரு. டேய் ராகுல், நீ பேசுறது பார்த்தா எனக்கு சிரிப்பா தாண்டா வருது. அட போடா நீ வேற. வேண்டாம் வேண்டாம்னு சொல்றவளுக்கு வரிசையா வந்து வந்து ப்ரொபோஸ் பண்றாளுங்க. வேணும் வேணும்னு சொல்றேன், ஒருத்தியாச்சும் என்னை மதிக்கிறாளான்னு பாரு. இந்த போனுச்சு தீப்தி. நம்ம வேணா லவ் பண்ணலாமான்னு தான் கேட்டேன், அதுக்கே பிளடி ராஸ்கல்ட்டு போகுது. இப்படி இருந்தா எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமானே தெரிலடா. மச்சான், எது எது எப்பப்ப நடக்கணுமோ அது அது அப்பப்ப தாண்டா நடக்கும். சரி மச்சான், இப்ப எல்லா பொண்ணுங்களும் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கியே, அப்போ உனக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்லடா, நமக்கு வர போற ஒய்ஃபோ லவ்வரோ இப்படிதான் இருக்கணும்னு. அதையாச்சும் சொல்லுடா, அதையாச்சும் தெரிஞ்சுக்கிறேன். மச்சான், நான் சொல்லுவேன், ஆனா நீ வந்து என்ன கிண்டல் பண்ணக்கூடாது, ஓகேவா? டேய், அப்படி என்னடா சொல்ல போற? சொல்றேன்டா, கேட்டுக்கோ. நான் எக்ஸ்பெக்ட் பண்ற பொண்ணு எனக்கு சுத்தமா அடங்கவே கூடாதுடா. அந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். என்னடா மச்சான் இது, எல்லாரும் நல்லா அடங்குற பொண்ணா இருக்கணும் தானடா நினைப்பாங்க. நீ என்னடா எனக்கு சுத்தமா அடங்க கூடாதுன்னு சொல்ற? டேய், சுத்தமா டிஃப்ரெண்டா இருக்கு, எனக்கு ஒண்ணுமே புரியலடா. ஆமா மச்சான், இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நல்ல ஒரு அடாவடியான பொண்ணை கல்யாணம் பண்ணணும் தான் மச்சான் எனக்கு ஆசை. இது வரைக்கும் எனக்கு ப்ரப்போஸ் பண்ண ஒரு பொண்ணுங்க கிட்ட கூட நான் அந்த மாதிரி அடாவடித்தனத்தையும் பார்க்கலடா. பார்ப்போம், கடவுள் இதுக்கப்புறமாச்சும் எனக்கான பொண்ணை நான் தேடுற குவாலிட்டிஸ்ல அனுப்பி வைக்கிறாரா இல்லையான்னு. டேய் மச்சான், என்னடா பைத்தியம் கீத்தம் பிடிச்சுக்கிட்டாடா. டேய், அடாவடியான பொண்ணை எவனுமே கட்ட மாட்டான்டா. நீ என்னடா அந்த மாதிரி பொண்ணதான் எதிர்பார்க்கறன்னு சொல்லிட்டு இருக்க? அட போடா மச்சான், அதெல்லாம் உனக்கு சுத்தமா புரியாது. எனக்கு நல்லா அடாவடியான ஒரு மினி ரவுடியை கல்யாணம் பண்ணணும் தான்டா மச்சான் எனக்கு ஆசை. அந்த மாதிரி ஒரு பொண்ணை மீட் பண்ற வரைக்கும் இந்த அர்ஜுன் வெயிட் பண்ணிட்டே இருப்பான்.